மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கக்கூடியவர் நடிகர் அஜித்குமார். தன்னை தலைன்னு கூப்பிடாதீங்க, என்னை அல்டிமேட் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க, என்னை ஏகேன்னு கூப்பிடுங்க, அஜித்குமார்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி தன்னுடைய ரசிகர்களுக்கு அன்பு கட்டளை இட்டவர் இப்பொழுது மீண்டும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கை தான் இப்பொழுது சமூக வலைதளங்கள்ல பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது. அந்த அறிக்கையில பல நன்றிகளை சொல்லிட்டு ஒரு முக்கியமான வார்த்தையை பதிவு பண்றாரு. என்னுடைய சுயநலத்திற்காகவோ தவறாகவோ ஒருபோதும் என் ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்னதுதான் அவருடைய பெருந்தன்மை எல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமான திரையுலகத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கும் அஜித்குமார் ஒரு மிகப்பெரிய பாடத்தை போட்டிருக்காரு. சினிமா என்பது ஒரு தொழில். நான் நடிக்கிறேன், நீ காசு கொடுத்து படம் பார்க்கிற, முடிஞ்சா உன்னுடைய வேலை, உன்னுடைய தொழில், உன் குடும்பம் இதெல்லாம் தாண்டி உனக்கு நேரம் இருந்தா படத்தை பாரு. எனக்கும் உனக்குமான உறவு என்பது ஒரு நடிகன் ரசிகன் என்பது உறவு தான். இது என்னுடைய தொழில், அவ்வளவுதான் பல இடங்களில் சொல்லி வந்த அஜித்குமார் அவர்கள் முதல் முறையாக என் ரசிகர்களை சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டேன். எது சுயநலம்? ரசிகர் பட்டாளம் சேர்ந்துருச்சு, நமக்கு கை தட்டுறான், நமக்கு விசில் அடிக்கிறான், நமக்கு பேனர் கட்டுறான், நம்முடைய முதல் நாள் முதல் காட்சியை பார்த்து கொண்டாடுறான், ஊருக்கு நம்முடைய பிறந்த நாளுக்கு திருமண நாளுக்கு வாழ்த்து சொல்லி சூரட்டி அடிக்கிறான், அவனுடைய சொந்த பணத்தை செலவு பண்றான் அப்படின்னு இருந்த உடனே ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் உருவான உடனே இவனை வச்சுக்கிட்டு நாம நமக்குன்னு இருக்கக்கூடிய அரசியல் ஆசையை தீர்த்துக்கலாம், தமிழ்நாட்டில் நம்ம ஆண்டலாம், இந்த ரசிகர் கூட்டத்தை பூராத்தையும் ஓட்டு போட வச்சு நம்ம ஒரு பெரிய மாசா உருவாயிரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில நடிகர்களுக்கு அஜித்குமார் குறுக்கு குறுக்கு குறுக்குன்னு மண்டையில கூட்டியிருக்காரு. பொதுவா அஜித் அவர்கள் யாரையும் கடுமையை விமர்சனம் பண்ண மாட்டாரு. இந்த ஆடியோ லாஞ்சில் குட்டி கதை சொல்றது, ஆடியோ லாஞ்சில் ஏதாவது புத்தகத்துல படிச்சு அடிச்சு விடுறது, யாராவது பட்டிமன்றத்தில் பேசுனதை வச்சு அடிச்சு விடுறது, இந்த மாதிரியான வேலையை பண்ண மாட்டாரு. மனசுல பட்டதை பேசக்கூடியவர். அப்படி மனசுல பட்டதை பேசுபவர் என்பதனாலே பொதுவான நிகழ்ச்சிகளை தவிர்த்து வந்தார். என்னுடைய வேலையை பார்க்கக்கூடிய எதுக்கே போட்டு என்னை டிஸ்டர்ப் பண்றீங்க ஐயா, என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதே, கலைஞர் இருக்கிற மேடையில கலைஞருடைய ஆட்சி நடக்கும் போதே திமுகவினர் நமக்கு டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிறத ஆண்மைத்தன்மையோடு பதிவு பண்ணவர் அஜித்குமார். ஆட்சியில் கருணாநிதியும் ஜெயலலிதா இருக்கும்போது கைக்குள்ள கையை விட்டுக்கிட்டு நான் அணிலா பாடுபடுவேன், நான் குருவியா பாடுபடுவேன் அப்படின்லாம் அவர் சொன்னது கிடையாது. ஆட்சியாளர்களை அவர் மிக கரெக்டா அணுகுனார். உங்க அரசியல் பண்றீங்க சரி, நான் எதுக்கு நிக்கணும்? பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா கூட்டத்திற்கு வருவதற்கு என்னை டார்ச்சர் பண்றாங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க, எங்க வேலையை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்றதுக்குலாம் உண்மையிலே பெரிய துணிச்சல் வேணும். அப்படி துணிச்சலா பேச போய் தான் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் எந்திரிச்சு நின்று கைத்திட்டார். பேசுறது திமுக வைத்து பேசுறாரு, ஆனால் அந்த அவருக்குள்ள இருந்த புழுங்கிட்டு இருந்த அந்த குரலை ஒருத்தன் பேசுறான், சக நடிகர் நம்மளுடைய இளையவன் ஒருத்தன் பேசுறானே, நடிகர் ரஜினிகாந்த் எந்திரிச்சு கைத்தட்டி இது பண்ணாரு. அப்ப அந்த அளவுக்கு ஒரு தன்னுடைய கருத்தை மிக தெளிவாக துணிச்சலாக எடுத்துக்கூடியவர். ஆனா யாருடைய மனதையும் புண்படுத்திடக்கூடாது, யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப தெளிவா இருப்பாரு. இந்த அறிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய 32 ஆண்டு 31 ஆண்டு இருந்திருக்கும். ஆனா இந்த முறை ஏன் அவர் விட்டுருக்காரு அப்படிங்கிறதா, இதுக்குள்ள அரசியல் இருக்குதா, அரசியல் காரணங்கள் இருக்கா? 100 விழுக்காடு இருக்கு. ஆனா அது வெளிப்படையா அவர் சொல்லல. என்னுடைய சுயநலத்திற்காக என் ரசிகர்களை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் தாண்டி இன்னொரு முக்கியமான கருத்தையும் அந்த அறிக்கையில பதிவு பண்ணியிருக்காரு. நான் சாதாரணமா இந்த இடத்துக்கு வரல, திரையுலகில் எந்த விதமான சிபாரிசும் இல்லாமல், திரையுலகில் எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம நான் வந்தேன். அதாவது அப்பா டைரக்டரா இருந்து ஒரு 5-6 படத்தை நடிக்க வச்சு, நடிகைகளுக்கு சோ போடுற மாதிரி நடிகளுடைய அழக மேனி அழகை காட்டி, அது மாதிரியான காம காட்சிகளை வச்சு, மாமியாருக்கு சோப்புறமான காட்சியை நடிச்சு, எனக்கு பிடிச்ச காட்சியே மாமியாருக்கு சோப்புற காட்சி தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நடிகரை உருவாக்கி அப்படிலாம் பண்ணல. போக்கஸ் பண்ணி தள்ளி முன்ன கொண்டு நிப்பாட்டக்கூடிய அப்பா தயாரிப்பாளர், அப்பா நடிகர், அப்பா இயக்குனர், அந்த மாதிரி அஜித் வரல. ஒரு சாதாரண ஒரு பைக் மெக்கானிக்கா இருந்து ஒரு ரேஸ்ல கலந்து கொண்டு அதற்கு பிறகு அவருடைய தனித்திறமையால முண்டி முண்டி பல தோல்விகள், அஜித்துடைய தோல்வி தமிழ் சினிமாவில் வேற யார் கொடுத்திருந்தாலும் அவங்க காணாம போயிருப்பாங்க. அப்போ அவ்வளவு தோல்வியை கொடுத்து அந்த தோல்வி, அந்த வெற்றி, அதற்கு பிறகான அமைதி எல்லாத்தையும் நான் பாடம் கற்றுக்கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இதுக்கு வருவதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய ரசிகர்கள் என்பதை அவர் அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. அப்ப ரசிகர்களை தவறாகவும் பயன்படுத்த மாட்டேன். ஆனா நான் இன்றைக்கு நானாக இருப்பது எந்த இடத்துல இருக்கணும், அதற்கு காரணம் என்னுடைய ரசிகர்கள் சொல்லி அந்த அறிக்கையை முடிச்சிருக்காரு. அஜித் அவர்கள் தன் சுயநலத்திற்காக ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னது நேரடியா சொல்ல போனா அது விஜய்க்கு தான்.
ஏன்னா இன்னைக்கு தன்னுடைய சுயநலத்திற்காக தான் தமிழ்நாட்டை ஆளணும், தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வரணும். சரி, எத்தனை போராட்டங்களை கலந்து கொண்டீங்க? எந்தெந்த போராட்டங்களில் நீங்கள் வந்து மக்களுக்காக வந்து கருத்து வெளியிட்டிருக்கீங்க? கிடையாது. 2023 வரைக்குமே விஜய் அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. 2024 பிப்ரவரி மாதம் தான் அவர் தமிழக வெற்றிகழகத்தை ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு தன்னுடைய சொல்றாரு. அந்த தமிழக வெற்றிகழகம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகும் கூட அவர் வந்து இந்த லைம்லைட் பாலிடிக்ஸுக்கு இன்னும் நேரடியாக வரல, இன்னும் களமிறக்கல. அது விஷயம். மாநாடு போடுற வரைக்கும் எந்த விதமான கருத்தும் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து இன்னும் கட்சி பேரை தான் வச்சிருக்காரு, கட்சி இன்னும் ஆரம்பிக்கிறாங்க. மாநாட்டில் தான் கட்சி அன்அஃபிஷியலா அறிவிக்கப்படுது. சரி, அதுக்கு பிறகு அது களத்துக்கு வந்தா இன்னொன்று 7 மாசம் ஷூட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு வருவார். நாங்க சரி 7 மாசம் ஷூட்டிங் எப்பயா முடியும்னா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் வந்து அவர் வந்து பிரச்சாரத்தை இறங்கல. இப்ப இந்த 2வது மாநில மாநாடுக்கு பிறகு ஒரு முழுசா இறங்க போறாரு. 2வது மாநில மாநாடு நடந்து அதுக்கப்புறம் யாராவது செத்தாதான் அவர் அறிக்கை விடுவாரு. அதுக்கப்புறம் யாராவது செத்தாதான் அவர் வந்து களத்தில் நிற்பாரு. ஒட்டுமொத்தமான தாவேகாவுடைய கொள்கை கோட்பாடா அவர் சொல்லப்படுது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இது நாம் தமிழர் கட்சி சொல்லிக் கொண்டிருப்பது வள்ளுவர் 2000 ஆண்டுகளாக சொன்னதை அவர் எடுத்துக்கொண்டார். சரி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றீங்களே, இங்க சாதிய ஆணவத்தினால நான் மேல் சாதி நீ கீழ் சாதி என்ற மனநிலையோடு ஒருத்தர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்கலத்துல கவின்குமார். அதற்கு ஏன் தமிழக வெற்றிகழகம் ஒரு அறிக்கை வெளியிடல அப்படின்னு தமிழக வெற்றிகழகத்துல ஆண்மையுள்ள உண்மையுள்ள சமூக நீதி கோட்பாட்டை கடைபிடிக்கக்கூடிய உண்மையான அரசியலை பயிலக்கூடிய சிலர் கேள்வி கேட்டாங்க. சில தம்பிமார்கள் தாவேகாவிலையும் அரசியல் புரிதலுள்ள சில பேர் இருக்கா அப்படிங்கறத நான் உண்மையிலே பார்த்தேன். சமூக வலைதளங்கள்ல அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயவே பல பேர் கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டு பல பேர் வெளியேறினா, இது ஒரு கட்சியாடா? நீ வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்ற, சேரி இல்லா வீட்டுக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புள்ளுன்னு படத்துல பாட்டு பாடுற, நாம எல்லாரும் ஒண்ணுதான், நீ அவர்களே இவர்களே எல்லாம் சொல்லக்கூடாது, நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு மேடையில வந்து முழங்குறீங்க. ஆனா இங்க இறந்துக்கிறான் அஜித்குமார் வீட்டுக்கு இரவோடு இரவாக வந்து நிவாரணம் கொடுத்துட்டு போன நீங்க இங்க ஏன் வரல? எது தடுக்குது? அப்ப இடைநிலை சமூகத்துடைய ஓட்டு விழாம போயிருமோ? குறிப்பிட்ட சமூக மக்களுடைய வாக்கு கிடைக்காம போயிருமோ? ஆணவ படுகொலைக்கு எதிராக நின்னா நாம இந்த தேர்தல் அரசியல் தோத்து போயிருவோமோ, அப்ப சைலண்டா போயிருவோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பெயர் என்ன? அப்ப அந்த அரசியலையா நீங்க கட்டமைக்க விரும்புறீங்க? இது சுயநலம் தானே. அந்த மாதிரியான சுயநலத்திற்காக நான் என் ரசிகர்களை பழிவுறுத்தக் கூடாது. ஏன்னா தேர்தல் அரசியல் போது சில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி வந்துடும். அதனால நான் காம்ப்ரமைஸ் பண்ணங்கிறனால தான் இந்த மாதிரியான விஷயத்துக்கு நான் வரலன்னு சொல்லி தவறாகவும் பயன்படுத்த மாட்டேன்றாரு. அது தவறுனா எது தவறுன்னு அவர் சொல்லல. ஆனா பல தவறுகள் இருக்கு. தன்னுடைய ரசிகர்களை பகடைக்காயா பயன்படுத்தி அவனுடைய உழைப்பை சுரண்டி கொளுத்து இன்னைக்கு தாவேகாங்கிற கட்சி விஜய் ஃபண்ட் பண்ணிலாம் நடக்கல. விஜய் தன் சொந்த காசு கொடுத்து நடக்கல. நீங்க மதுரையில கூட்டமா மதுரை கட்சிக்காரன் நடத்துறான், சேலத்துல கூட்டமா சேலம் கட்சிக்காரன் நடத்துறான். அப்படி ஒவ்வொரு ஊர்லயும் கூட கட்சிக்காரன் கோடிக்கணக்கில் கொட்டுறான். அப்படி நாம் தமிழ் கட்சி மட்டும் தலைமையில இருந்தா பணம் கொடுக்குறாங்க. நாம் தமிழ் கட்சி அப்படித்தான் நடக்குன்னு நினைக்கலாம். நாம் தமிழ் கட்சி எளிய மக்களுடைய கட்சி, பாமர மக்களுடைய கட்சி, எல்லாரும் சேர்ந்து போட்டு பெரிய அளவில் மக்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தாவேகா என்ன பண்றான்னா இப்பவே வரும்போதே மக்களுக்கு பணத்தை கொடுக்குறான். மனசாட்சி தொட்டு சொல்லலாம். சேலத்தில் நடந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு மக்களுக்கு பணத்தை கொடுத்து டாடா ஏசுகள்ல ஆட்கள் வரவழைக்கப்பட்டு தான் கூட்டம் சேர்ந்திருக்கு. மதுரையில விஜய் அவர்கள் வந்து வரும்பொழுது புஷியானந்த் 3 நாளைக்கு முன்னாடியே போனை போட்டு சொல்லி எப்பா கூட்டத்தை சேர்த்துன்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிதுக்கி எடுத்து அவன்கிட்ட வந்து பொருளாதாரத்தை பிடுங்கி தாவேக்கால கூட ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதுவரைக்கும் 1.5 கோடி செலவு பண்ணிட்டாங்க குறைந்தபட்சம். அப்ப அந்த சுயநலம் அவனுடைய பொருளாதாரத்தை பிடுங்கி கொண்டு தான் வளரணும், தான் முதலமைச்சராகணும், கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, தத்துவம் இல்ல, சித்தாந்தம் இல்ல, மக்கள் பிரச்சனைக்கு எதற்கும் குரல் கொடுக்க கிடையாது. சும்மா 4-5 அறிக்கையை போட்டு அந்த அறிக்கையும் உப்புச்சப்பு இல்லாத யாரோ எழுதி கொடுக்க அறிக்கையை வாச்சு விட்டு போறது என்பது சுயநலம். அதை நான் பண்ண மாட்டேங்கிறது தான் அஜித் அவர்கள் இந்த அறிக்கையின் மூலமாக சொல்ல வருகிற தெளிவான செய்தி. இது விஜய்க்கு மட்டும்தான இல்ல, விஜயை போலவே தமிழ் சினிமாவில் ஒரு 4-5 பேர் இருக்கிறான். இவனோட வேலை என்னன்னா, அதெல்லாம் ஒருத்தர் வந்து என்ன சொல்லிருக்காப்லன்னா 2041 2031 கிடையாது, 2041 எனக்கு வந்து 55 வயசு ஆயிரும், அப்போ நான் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருப்பேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. அது யாரை பார்த்து சொல்றாருன்னா விஜயை பார்த்து சொல்றாரு. 2031 வரைக்கும் விஜய் தாக்கு பிடிப்பாப்ல, 2 தேர்தல் தாக்கு பிடிப்பா, அதுக்கப்புறம் அவரால் முடியாது, அவர் வர முடியாது.